சேமியா செய்யறதுக்கு இன்றைக்கி நான் வந்து குடமிளகா போட்டுருக்கேன். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு குடமிளகாயை முழுசாக அரிஞ்சு போட்டிருக்கேன். நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை நான் பொடியாக நறுக்கி நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சு அதையும் போட்டலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, நான் வந்து மிளகா பொடி போடல, அதனால மிளகா போடல. பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க, நான் போடல. மிளகா பொடி ஒரு ஸ்பூன், நல்லா போட்டு வணக்கிடலாம். மிளகா பொடி போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. தக்காளி வணங்குறதுக்கு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வணங்கிருச்சு. நல்லா தக்காளி வணங்கிருச்சுங்க. நம்ம வந்து கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். 2 கேரட்டை நான் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுடலாம் ரெண்டையும். லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றுனது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றுனதெல்லாம் சுண்டி போச்சு. இந்த அளவுக்கு வந்து தண்ணி முழுங்குற அளவுக்கு ஊற்றி இந்த அளவுக்கு சுண்டிடுச்சு. காய் வந்து 50% வெந்துருச்சு. உடனே நான் மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட போகிறோம். அதில் வந்து மீதி வெந்துடும். இப்போ நான் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு நான் 2 பல்லு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, அதை இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். இந்த கப்பில் நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரு கப்பு ஊற்றிட்டேன். இந்த 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதி வரட்டும். உப்பு ஆல்ரெடி முதலே போட்டிருக்கோம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதி வருது பாருங்கள். நல்லா கொதி வரட்டும். இந்த கொதி வரும்போது நல்லா உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நானும் உப்பு காரமெல்லாம் செக் பண்ண போகிறேன். எனக்கு உப்பு அளவாக இருக்குது. நான் இப்போ வந்து இந்த சேமியா தான் எடுத்திருக்கேன். உடனே நம்ம போட்டுக்கலாம். வறுத்த சேமியா தான்.
கவரை பிரித்து உள்ளே ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு, பூச்சி செல்லு பிடிச்சிக்குதான்னு பார்த்துட்டு, ஒரு தட்டில் கொட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேமியா போடுங்க. நான் பார்த்துட்டேன், அதனால தான் நான் போட்டிருக்கேன். தண்ணி பூரா சுண்டி வச்சுங்க. இப்படியே ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு முட்டை 2 எடுத்திருக்கேன், உடச்சி ஊற்றிடலாம். லைட்டாக உப்பு போட்டேன் முட்டைக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் தனியாக வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கூட பண்ணலாம். நான் அடுப்பா பண்ணிட்டேன். சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக முட்டையை உடச்சி ஊற்றி வறுத்துட்டு கூட மிளகு உப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு கூட நீங்கள் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே சேர்த்திட்டேன். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.